Asusலேருந்து Zenfone 8 Flip அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபோனோட வீடியோ பார்க்கணும்னா மேலே கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, இது வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா Asusலேருந்து இதுக்காகவே இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது Zenfone 8 அப்படிங்கிற ஒரு நார்மல் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வருது. Asusோட இந்த Zenfone 8 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது Asusோட இந்த Zenfone 8 பொறுத்தவரையும் பேக் சைடில் கிளாஸ் பாடி வருது. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5.9 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அதாவது நமக்கு Zenfone 8 Flip பொறுத்தவரையும் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேயாக வந்திருக்கு. ஆனால் டிஸ்பிளே சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது, 5.9 இன்ச் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இல்லை 1100 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகிறது மட்டும் இல்லாமல் இதில் 112% DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வருது. இந்த கேமிங் விளையாடும்போது ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனோட வருது. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 888 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 நானோமீட்டர் ப்ராசராக வருது. ஸோ கேமிங் மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் கண்டிப்பாக இதில் இருக்கிற Adrenoட 660 GPU நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் சரி, ஆப்ஸ் விளையாண்டாலும் சரி, கண்டிப்பாக இது கை கொடுக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. சொல்லப்போனால் 4 டிஃப்ரெண்டான குழப்படியில் வந்திருக்கு சொல்லலாம். ஸோ 4மே ஒரு டைப்பாக கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ். இது போக 16GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GBலேருந்து டேரெக்டாக 10 12 கொடுக்கல, அது கூட டேரெக்டாக 16GBக்கு தாவிட்டாங்க. இன்னொரு குழப்படியும் இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் வாங்கினீங்கன்னா இல்லை UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டோரேஜோட ஸ்பீடு. அதுவே மற்ற வெர்ஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி 8GB RAM கான்ஃபிகரேஷன் அல்லது 16GB RAM கான்ஃபிகரேஷனில் வாங்கினீங்கன்னா அதில் நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜாக வருது. ஸோ அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்படி இருக்குது. ஸோ மற்றபடி இப்படி ஒரு 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் Android 11 OSல Zen UI 8 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் 2 கேமரா தான் இருக்குது. சார் நமக்கு Asus Zenfone 8 Flipல 3 கேமரா குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனில் முதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX686 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியும் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமரா சோனியோட IMX363 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் இல்லை டூயல் ஃபிக்சல் ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அது போக மேக்ரோ கேமரா சப்போர்ட்டும் இந்த அல்ட்ராவைட் கேமராவோட சப்போர்ட் பண்ண முடியும். 4 cm க்ளோஸ் அப்ஸ் எடுக்கலாம். இது போக 8K வரையும் வீடியோ எடுக்கலாம். என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்கன்னா Asusோட Zenfone 8 Flipல நமக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் அது கொடுக்கல. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 12 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX663 அப்படிங்கிற செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் இதில் டூயல் சிரஸ் லாஜிக் ஆம்பிளிஃபையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக HDயோட டைரக்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ மட்டும் இருக்கிறது இல்லாமல் ட்ரிபிள் மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க வீடியோ ரெக்கார்டிங்காக. ஏற்கனவே நமக்கு Asusோட Zenfone 8 Flipல பார்த்த மாதிரி அதே ட்ரிபிள் மைக்ரோஃபோன் சப்போர்ட் இதுலேயும் இருக்குது. OZோட ஆடியோ ஜூமிங் கேப்பபிலிட்டியும் இதில் இருக்குது. அதாவது ஆடியோ நமக்கு கேமரா ஜூம் பண்ண போனால் அதுக்கேற்றாப்புல தூரத்தில் இருக்கிற வாய்ஸ் கூட தெளிவாக கேட்குற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இருக்குது. நாய்ஸ் ரெடக்ஷன் டெக்னாலஜியும் இந்த கேமரா சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியாக வீடியோ கேப்சர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டியும் இதில் நல்லாவே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோனில் ஒரு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது குயிக் சார்ஜ் 4.0 டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இது போக டைரக்ட் பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இல்லை இருக்குது. மேலும் IP68 ரேட்டிங் இருக்கிற காலத்தில் இந்த ஃபோனில் ஆக்சிடென்டல் தண்ணி பட்டால் பிரச்சனையாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக தண்ணி பட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இந்த ஃபோனுக்கு வரப்போகிறதில்ல. ஸோ இது கொஞ்சம் பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நமக்கு Asusோட Zenfone 8 Flipஐ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஃபோனோட வெயிட் 169 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபோனில் USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது போக 5Gயோட SNSC சப்போர்ட், Dual 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக இந்தியாவோட சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டமான நேவிக் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிஷனலாக இதில் NFC சப்போர்ட்டும் வருது. கலர்ஸை பொறுத்தவரையும் இது Obsidian Black மற்றும் Horizon Silver அப்படிங்கிற 2 கலர்ஸில் வர இருக்குது. இந்த ஃபோனோட விலை அப்படின்னு கடைசியாக பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது போக 6GB RAM with 120GB ஸ்டோரேஜும் ஒரு வெர்ஷன் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதான் வீடியோ கடையிலே RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரு பெரிய குழப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சரியாக தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அதன்படி பார்க்கும்போது 44,000 ரூபா ஆரம்ப ப்ரைஸாக இருக்க போது. அதே டாப் எண்ட் 16GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது கிட்டத்தட்ட 71,000 ரூபா இந்திய மதிப்பில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஃபாரின்ல ப்ரைஸ். ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் கூடி வரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது Asusோட Zenfone 8 Flip கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளேல
கொஞ்சம் அப்கிரேட்னு சொல்லலாம், டவுன் கிரேட்னு சொல்லலாம். அதாவது டிஸ்பிளேயோட சைஸை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது இது ப்ராசர் அதே ப்ராசர் கொடுத்துருந்தாலும் நமக்கு கேமராஸ் மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது 3வது கேமரா, அதாவது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இதில் கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்குது. மற்றபடி பேட்டரி கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக 3.5 ஆடியோ ஜாக் இதில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் நமக்கு டஸ்ட் எஃபிஷியன்சி இதில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான 1-2 அப்கிரேட் மற்றும் டவுன் கிரேடோட இந்த Asusோட Zenfone 8 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. ஸோ இந்த ஃபோன் ஆன்லைனுக்கு வரும்போது பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ பண்ணிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.